Welcome student, class 8 science unit 5 electricity part 7b electric circuits. Electricity in the lesson learning objectives உங்களுக்கு know about the basic properties of electric charges, explain the transfer of charges between two objects, understand the working of electroscope, recognize the effects of electric current, assemble different electric circuit, list out the applications of electricity. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பார்த்துட்டோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டோம், ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ராஸ்கோப் பார்த்துட்டோம். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். கான்செப்ட் மேப் எலக்ட்ரிசிட்டி இந்த லெசனில் உங்களுக்கு 8 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஆட்டம்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சார்ஜஸ், அதில் செகண்ட் டாபிக் சார்ஜஸ், அதில் சப்அட்டாமிக் பார்ட்டிகிளில் இருக்கக்கூடிய சார்ஜஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. தேர்டு டாபிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜ் வந்து ஃப்ரிக்ஷன், கண்டக்ஷன், இண்டக்ஷன் மூலமாக நடக்குது. ஃப்ரிக்ஷன் சொன்னால் ரப்பிங், கண்டக்ஷன் சொன்னால் டச் பண்ணுறது மூலமாக நடக்கும், இண்டக்ஷன் சொன்னால் டச் பண்ணாமலே சார்ஜை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் வந்து முன்னாடி எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் வந்து தவறுதலாக இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாற்றி சொல்லுவாங்க, ஆனாலும் அதுவும் கரெக்டு தான். ஃபிஃப்த்து டாபிக் வந்து எலக்ட்ராஸ்கோப்பு வந்து அந்த நம்ம கொடுத்துருக்க சப்ஸ்டன்ஸில் சார்ஜ் இருக்குதா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர்ங்கிற பிரின்சிபலில் இது ஆக்ட் பண்ணும். அடுத்த டாபிக் வந்து சிக்ஸ்த்து டாபிக் வந்து லைட்டனிங் அண்டு தண்டர். இந்த லைட்டனிங் வந்து டிஸ்சார்ஜுங்கிறது, சார்ஜ் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல டிஸ்சார்ஜின்னு ஒன்று இருக்கும். அப்போ இயற்கையாக நடக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் தான் லைட்டனிங் அண்டு தண்டர். அப்போ எர்த்திங் மூலமாக எப்படி நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமில் நம்ம ஷாக்லேருந்து நம்ம தப்பிக்கலாங்கிறதுக்கு அந்த எர்த்து கனெக்ஷனை சொல்லி தருவாங்க. லைட்டனிங் அரஸ்டர்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறதையும் சொல்லி தந்திருப்பாங்க. அடுத்த டாபிக், செவன்த் டாபிக் வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுக்கு வந்து பேசிக்காக 4 தேவைப்படுது. ஒன்று வந்து பேட்ரி, இன்னொன்று பார்த்து உருவாகி கொடுக்கக்கூடிய ஒயர், கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்விட்சு, ரெசிஸ்டார்னு சொல்லக்கூடிய கன்சியூமர் அதாவது பல்பு. இதுதான் பேசிக்காக நமக்கு தேவையான பொருட்கள் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுக்கு. அப்போ அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் அமைக்கிறத நம்ம வந்து சீரிஸ் கனெக்ஷன் இல்லைன்னா பேரலல் கனெக்ஷனில் கொடுக்கலாம். சீரிஸ் கனெக்ஷன் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேரலல் கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். Parallel circuit. In a parallel circuit there is more than one resistor and they are arranged on many paths. அப்போ parallel circuitல வந்து சீரீஸ் மாதிரியே நிறைய ரெசிஸ்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்னா நிறைய பாதைகளை வச்சு அரேஞ்ச் ஆகிருக்கும். This means charges can travel from one end of the cell through many branches to the other end of the cell. அப்போ நிறைய பாத் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒரு இடத்துல இருந்து கிளம்பக்கூடிய அந்த சார்ஜ் வந்து வேறு பாதைகள் நிறைய பிரான்ச்சஸ் மூலமாக போய் திரும்ப ஃபைனலாக ஒன்று சேர்ந்து அதர் எண்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நதி வந்து கிளை நதிகளாக பிரியும், திரும்ப கிளை நதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருப்பி வந்து ஆரம்பித்த இடத்துக்கே போய் சேர்றது. Here voltage across the resistors remains the same but the current flowing through the circuit gets divided across each resistor. இதுதான் நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ voltage across resistor remains same. இங்கே வந்து voltage வந்து சேமாக இருக்கும், கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பேட்ரி, இது வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து கீ, 2 ரெசிஸ்டாருங்கிறது கன்சியூம் பண்ணக்கூடிய இந்த பல்பு. இப்போ இது சர்க்கியூட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ABEF இது வழியாக ஒரு கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகும். அடுத்த கரண்ட்டு பார்த்தீங்கன்னா ABCDEFA. ஏ நம்ம எஃபோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, ஏன்னு கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி சர்க்கியூட் வந்து அப்போ இப்படி ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, அடுத்தது பெரிய லெவலில் இப்படி ஒரு சர்க்கியூட்டில் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. In the above diagram current can flow in two paths ABEFA and ABCDEFA அப்படிங்கிற 2 பாதைகளில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. Here it is clear that electricity from the cell can take either path ABEFA or path ABCDEFA to return to the cell. திரும்ப வந்து அதே செல்லுக்கு வருது, அதாவது 7 ஆரம்பித்தா 7 வருது, 7 ஆரம்பித்து 7 முடியுது. From the diagram you will notice that even when one resistors burn out, the other bulb will work because the electricity is not flowing through only one path.
இப்போ ஒரு பல்பு வந்து பேர்ன் அவுட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோம். இப்போ இந்த பல்பு பேர்ன் அவுட் ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த ஏலேருந்து வரக்கூடிய கரண்ட்டு பிக்கு வரும். அப்போ இங்கே பல்பு பேர்ன் அவுட் ஆன உடனே திரும்ப என்ன பண்ணுவோம்னா இந்த பாதையை எடுத்துகிட்டு இது கிளம்ப ஆரம்பிச்சிடும். அப்போ திரும்ப இங்கே வந்து எஃப் வந்து ஏக்கு வந்து சரியும். சப்போஸ் இந்த பல்பு பேர்ன் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கரண்ட்டு வந்து இப்படி வந்து இங்கே பேர்ன் அவுட் ஆன உடனே திரும்ப என்ன பண்ணுவோம்னு சொன்னால் இந்த பாதையை எடுத்துரும். அப்போ ஏபிஇஎஃப்இ ஏன்னு வந்து முடியும். அப்போ ஒரு பல்பு வந்து பேர்ன் அவுட் ஆனால் கூட அடுத்த பல்பு வந்து எரியும். ஆனால் சீரிஸ் கனெக்ஷனில் இப்படி இருக்காது. ஆல் த லைட் பல்ப்ஸ் இன் அவர் ஹோம்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel circuit. ஆனால் நம்ம வீட்டில் உள்ளது எல்லாமே வந்து parallel circuitல தான் நம்ம கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இஃப் ஒன் பல்ப் பேர்ன்ஸ் அவுட் த அதர் பல்ப் இன் த ரூம்ஸ் வில் ஸ்டில் ஒர்க். நம்ம வீட்டில் ஒரு பல்பு ஃபியூஸ் போனால் கூட மற்ற பல்பு எரியும். த பல்ப்ஸ் இன் எ பேரலல் சர்க்கியூட் டு நாட் டிம் அவுட் ஆஸ் இன் சீரிஸ் சர்க்கியூட். அப்போ பேரலல் கனெக்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய பல்பு வந்து டிம்மாக எரியாது, ஆனால் சீரிஸ் கனெக்ஷனில் வந்து டிம்மாக இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் ஒன் பிரான்ச் இஸ் த சேம் அஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் ஆல் அதர் பிரான்ச்சஸ். இந்த மாதிரி டிம் ஆகாமல் எல்லாம் இதுக்கு ஒரே மாதிரியாக க்ளோ ஆகிறதுக்கு காரணம் வந்து வோல்டேஜ் வந்து அந்த இடத்துல சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us consider three bulbs connected in series. Let V be the voltage across the bulb. I1, I2, I3 be the current across each bulb. இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து பேட்டரியில் நம்ம வந்து இந்த அளவுக்கு வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். இந்த வோல்டேஜ்னு சொன்னாலும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான். இதை நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறதுக்காக டூ பாய்ஸ் வந்து ஒரு டியூப்பை பிடிச்சிருப்பாங்க, அதில் வாட்டர் இருக்கும். அவங்க கையில் லெவல் மாற்றும் போது அந்த ஹைட்டில் டிஃப்ரென்ஸ் ஆகும்போது வாட்டர் ஃப்ளோ ஆகும். இது ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டு வந்துட்டோம். அது நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரியலைன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேட்டரியிலேருந்து இந்த கரண்ட் வந்து இப்படி போகுது. அப்போ இங்கே வரும்போது இந்த கரண்ட் வந்து பிரான்ச்சஸாக பிரியுது. இப்போ காவேரி ரிவர் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொள்ளிடம் வழியாக ஒன்று போகும், ஸ்ரீரங்கம் வெளியே ஒன்று போகும். அப்போ அதே மாதிரி நாகப்பட்டினத்துக்கு ஒரு பக்கம் பிரியும். அப்போ அதே மாதிரி இந்த கரண்ட் வந்து இந்த மாதிரி பிரான்ச்சஸாக பிரிஞ்சு திரும்ப எல்லா கரண்ட்டும் ஒன்று சேர்ந்து திரும்ப இங்கே வந்து எனர்ஜியை வாங்கிட்டு திருப்பி இந்த பக்கம் வரும். அப்போ அந்த சர்க்கியூட் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து கரண்ட் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும், ஆனால் வோல்டேஜ் வந்து சேம் வோல்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The current I from the battery is the total of individual current flowing through the resistance. அப்போ current I, total current I வேணும்னா இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய எல்லா பேட்டரியோட கரண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணோம். இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் இருக்கக்கூடிய கரண்ட்டை நம்ம ஆட் பண்ணால் டோட்டல் கரண்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை எப்படி நம்ம வந்து சீரீஸு பேரலலுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா உங்களுக்கு வந்து இது அப் டு +2 வரைக்கும் வரும். இப்போ சீரீஸ் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொன்னால் இது இங்கே வந்து எஸ் வந்து சீரீஸில் ஃபஸ்ட்டு லெட்டர் எஸ், இது வந்து சேம் கரண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் கரண்ட்டுக்கான சிம்பிள் வந்து நம்ம ஐ யூஸ் பண்ணுவோம். எஸ்ஐனா சப் இன்ஸ்பெக்டர். அப்போ சீரீஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் எஸ், அப்போ சேம் கரண்ட் எஸ்ஐ அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ கரண்ட்டுனா டிஃப்ரெண்ட் வோல்டேஜ். அப்போ இங்கே சேம் கரண்ட்னா இங்கே என்னதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் கரண்ட்டாக இருந்திருக்கும், சேம் வோல்டேஜாக இருக்கும். அப்போ எது டிஃபர் ஆகுதோ அதை ஆட் பண்ணணும். V = V1 + V2 + V3. இங்கே வந்து கரண்ட் டிஃபர் ஆகிறதுனால I = I1 + I2 + I3. இதை மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சீரிஸ் சர்க்கியூட் பேரலல் சர்க்கியூட்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ ஆல் த காம்போனண்ட். எல்லா காம்போனண்ட்லேயும் சேம் கரண்ட் இருக்கும். த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஈச் காம்போனண்ட் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் த கரண்ட் ஃப்ளோ. அப்போ ஒவ்வொரு காம்போனண்ட்டுங்கிறது பல்பு. அப்போ ஒவ்வொரு பல்புலையும் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து கம்பைன் ஆட் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு டோட்டல் கரண்ட்டு கிடைக்கும். வோல்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் காம்போனண்ட்ஸு. அப்போ சேம் கரண்ட் டிஃப்ரெண்ட் வோல்டேஜ். அப்போ வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சம் ஆஃப் த த்ரூ ஈச் காம்போனண்ட், ஒவ்வொரு காம்போனண்ட் வழியாக போகக்கூடிய வோல்டேஜை சம் பண்ணிங்கன்னு சொன்னால் வில் பி த வோல்டேஜ் ட்ரான் ஃப்ரம் த சோர்ஸ். அதுதான் சோர்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய வோல்டேஜ்னு சொல்கிறாங்க, டோட்டல் வோல்டேஜ். காம்போனண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் எ லைன். இது வந்து லைனில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். காம்போனண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு பேரலல் டு ஈச் அதர். ஒன்றுக்கு ஒன்று
பேரலாக இருக்கும். இஃப் ஒன் காம்போனண்ட் பிரேக்ஸ் டவுன் த ஹோல் சர்க்கியூட் வில் பேர்ன் அவுட். ஒரு பல்பு ஃபியூஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த அடுத்தடுத்த பல்புக்கு கரண்ட் போகாமல் எந்த சீரியல் பல்புமே எரியாது. அதர் காம்போனன்ட்ஸ் வில் ஃபங்க்ஷன் ஈவன் இஃப் ஒன் காம்போனண்ட் பிரேக் டவுன். இப்போ நம்ம வீட்டில் கொடுத்துருக்கக்கூடியது பேரலல் சர்க்கியூட் தான். இப்போ நம்ம வீட்டில் வந்து டிவி ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொன்னால் கிரைண்டர் மிக்சி ஓடும். சப்போஸ் கிரைண்டர் ரிப்பேர் அப்படின்னு சொன்னால் மிக்சி டிவிலாம் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அப்போது ஒரு காம்போனண்ட் வந்து பிரேக் டவுன் ஆனால் கூட மற்ற காம்போனண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதனால நம்ம வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய கனெக்ஷன் எல்லாமே வந்து பேரலில் தான் கொடுத்துருப்போம். அதுக்காக சீரீஸ் வந்து மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. சீரீஸ் கனெக்ஷனும் சில இடத்துல தேவைப்படுது. அதை நீங்கள் ஹையர் கிளாஸஸில் போய் படிப்பீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேரலல் கனெக்ஷன், பேரலல் சர்க்கியூட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பேரலல் சர்க்கியூட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கரண்ட்டு வந்து இந்த பிரான்ச்சஸாக போகும். I1 I2 I3ன்னு போய் திரும்ப ஒன்று சேர்ந்து இங்கே வரும். அப்போது பேரலல் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் கரண்ட் சேம் வோல்டேஜ் வந்து இருக்கும். இதில் வந்து ஒன்று வந்து பேர்ன் அவுட் ஆனால் கூட, ஒரு காம்போனண்ட் பேர்ன் அவுட் ஆனால் கூட மற்ற காம்போனண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.